நம்ம இன்றைக்கி பருப்பு கீரை சேர்த்து குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது இது வந்து பாலாக்கீரை. இது ரொம்ப சத்தானது. இது ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. பருப்பு நிறைய போட்டு கீரை கம்மியாக போட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க போதும். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் போட போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து பருப்பு வேகும் போது போடுறது. மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் பருப்பில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கீரை பறித்து கழுவி வச்சுருக்குறோம். அப்புறம் இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருளுங்க. பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கணும். சின்ன வெங்காயம்லாம் உரித்து க்ளீன் பண்ணி தான் போடணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையாக அந்த சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வரமிளகா இதெல்லாம் தேவையானதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். இது பருப்பு போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ பருப்புக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது சரியாக இருக்கும். நல்லா கழுவிடுங்க. பருப்பை ஒரு 2-3 முறை கழுவிட்டு அந்த பருப்பை அந்த தண்ணியில் போடுங்க. நம்ம பருப்பு போட்டோடனே அது கூடயே இந்த மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். அது வெந்த பின்னாடி நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையும் அதிலே போடுங்க. பருப்பு நல்லா வெந்த பின்னாடி இந்த கீரையை போடுங்க. அப்போ தான் இது கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டுக்கு பருப்பு கீரையை போட்டு இப்படி நல்லா இது பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. திருப்பி இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெந்தது நல்லா கிளறி விட்டு எடுத்து கீரை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. இது கடையிறதுக்கு தயாராகிடுச்சு. கீழே வச்சு இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. நம்ம சாப்பிடும்போது பத்தலைனா கூட உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக போயிட்டால் நல்லா இருக்காது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு பொறுமையாக கடைங்க. சூடாக இருக்கும், சுட்டுட போது நல்லா பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. சட்டியை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நல்லா கடைஞ்சி விட்ருங்க. இது நல்லா வெந்ததுனால நல்லா மஞ்சிரும் ஒரு நிமிஷத்தில். அதனால் கடைஞ்சி தயாராக எடுத்து இதை வச்சுக்கோங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறமா ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு அடங்கினதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா கழுவி, அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்ருங்க. அதெல்லாம் எண்ணெயில் கலக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தையும் அதிலே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்களா பெருங்காயம் தீஞ்சிரும். அதனால் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் சூடு சரியாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து தாளித்து கொட்டுறதுக்கு. அதனால் நல்லா இந்த மாதிரி செவக்கணும். செவந்த பின்னாடி கொட்டினா தான் குழம்பு மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பும் கீரையும், அதில் வந்து இப்போ இந்த இதை தாளிச்சதை எடுத்து குழம்புல கொட்டிக்கோங்க. கொட்டி சூடாக இருக்கும்போதே ஒரு கிண்டி விட்டுருங்க குழம்ப. அப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் எல்லா தாவளையும் ஈவனாக பரவிடும். இப்போ இது வந்து சாப்பிட தயாராகிடுச்சு. இது சாப்பாட்டோட சாப்பிட்லாம். இதை வந்து சாப்பாட்டோட அப்புறம் சப்பாத்தியோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஆகாரம் இது. கீரை, பருப்பு, சப்பாத்தி அதெல்லாம் சாதத்தோடு சாப்பிடும்போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.